Get ready for the dictation. தமிழ் முதுநிலை டிசம்பர் 1978. 5 seconds. Start. ஐயா, இந்த மாநிலத்தில் வேளாண்மை நிலை மனநிறைவு அளிப்பதாக அமைந்திருக்கிறது. ஆனாலும் வறட்சி நம் முன்னேற்றத்தை தடைப்படுத்தி இருக்கிறது. நம்முடைய தேவை போக உபரியாக உள்ள தானியத்தை கவனத்துடன் கணக்கிட்டு விற்பனைக்கு என்று உபரி தானியம் பெருமளவில் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்ததாக வேண்டும். இதன் மூலம் இதுதான் நாம் கையாளும் அணுகுமுறை என்று அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுப்பாடு மிக மிக அவசியம். இந்த கட்டுப்பாடு இருக்கிற காரணத்தால் தான் இப்பொழுது ஏழை எளியவர்களுக்கு உணவு தானியங்கள் கிடைத்து வருகின்றன. இந்த கட்டுப்பாட்டை சொல்லுகிற நேரத்தில் முன்னால் இருந்த தட்டுப்பாடு என் கவனத்திற்கு வருகிறது. இப்பொழுதும் இவ்வளவு வறட்சி வந்த நேரத்தில் கூட, புயல் வெள்ள பாதிப்பு நேரத்தில் கூட தமிழகத்தில் எந்த இடத்திற்கு போனாலும் நம்மால் உணவு தானியங்களை பார்க்க முடிகிறது, கேட்டு விலைக்கு வாங்க முடிகிறது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவைகளை கண்களால் பார்க்கக்கூட முடியாத அளவுக்கு தட்டுப்பாடு இருந்தது. எனவே இந்த உணவு தானியங்கள், உபரி தானியங்கள் பெருமளவில் அரசாங்கத்தின் கையிருப்பில் இருக்க வேண்டியது மிக அவசியமானதாகும். அதற்கான வகையில் அரசாங்கத்தினர் உற்பத்தி, கொள்முதல், விநியோகம் இந்த 3 துறைகளிலும் தற்போது மேற்கொண்ட நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை, வரவேற்கத்தக்கவை ஆகும். வணிகர்களிடமிருந்து 20% அரசு கொள்முதல் செய்வதற்கு திட்டமிட்டு நிறைவேற்றி வருவது பற்றி நண்பர்கள் கூறினார்கள். உணவு பொருள்களை வழங்குகிற கழகம் அமைந்தவுடன் அந்த கழகம் சில்லறை கடைகள் பலவற்றை சீராக பல்வேறு மாவட்டங்களிலேயும் சென்னையிலேயும் அமைத்து தானியங்கள் கொடுக்கிற வகையிலேயும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை ஆகும். மாநில அரசு முயற்சியால் மட்டுமல்லாமல் மத்திய நிதி வரி விதிப்பு கொள்கை மூலம் தான் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியும். நான் இதை சொல்லுகிறபோது இந்த அரசு இவைகளை அறிவித்த வகையிலேயும் உணவு தானியங்கள் ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, பாட்டாளிகளுக்கு கிடைக்காமல் போக கூடாது என்கிற வகையிலேயும் எடுத்திருக்கிற முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விலைவாசி ஏற்றத்திற்கு வரி விதிப்பு கொள்கை ஒரு முக்கிய காரணமாகும். வேளாண்மை உற்பத்தியை பெருக்குவது அவசியம். நியாயமான நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண்மை உற்பத்தி மிக அவசியம். நிரந்தரமான வேளாண்மை உற்பத்திக்கு உரம் அவசியமானதாகும். இந்த உர உற்பத்தி தொழில்களை உள்நாட்டிலேயே துவக்க வேண்டியதற்கும் வெளிநாட்டிலிருந்து உரத்தை இறக்குமதி செய்வதற்கும் நீண்ட கால திட்டம் வேண்டும். அதனுடைய அவசியத்தை மத்திய அரசு உணர்ந்து மிக அவசியமான இந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டுமென்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வேன். அடுத்து காலத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய பாசன வசதிகளை சீராக்கிட வேண்டும். எனவே காவிரி பாசன ஏற்பாட்டை காலத்திற்கேற்றவாறு மாற்றியமைக்க வேண்டுகிறேன். காஞ்சிபுரம் பட்டு சேலை
தயாரிப்பாளர்கள் சங்கம் பம்பாயிலுள்ள இந்திய பட்டு வாரியத்திற்கு அனுப்பிய கடிதம். அன்புடையீர், காஞ்சிபுரம் பட்டு புடவைகளின் நேர்த்தியை பற்றியும் விற்பனை பற்றியும் நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. நமது நாட்டின் ஏற்றுமதி வியாபாரம் கணிசமான வருமானத்தை அளிக்கிறது. இருந்தும் பட்டு சேலை தயாரிப்பாளர்களுக்கு பலவித பிரச்சனைகள் உள்ளன. இவைகளுக்கு தீர்வு காண வேண்டி இதை எழுதுகிறோம். உங்கள் வாரியத்தின் மூலம் எங்களுக்கு கிடைக்கும் கச்சா பட்டு எல்லா சமயங்களிலும் ஒரே தரமாயில்லை. இதன் காரணம் எங்களுக்கு விளங்கவில்லை. சேலை தயாரிப்பில் இதனால் ஏற்படும் மாறுதல்களை வாங்குபவர்களில் சிலர் நுணுக்கமாக பார்க்கிறார்கள். தரம் குறைந்து விட்டது என்று தீர்மானித்து வாங்காமல் போகிறார்கள். சில சேலைகள் வியாபாரம் இன்றி தேங்கி விடுகின்றன. சில்லறை வியாபாரிகள் இது பற்றி எங்களுக்கு தெரிவிக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு ஒரே இடத்தில் திரட்டப்பட்ட கச்சா பட்டை குறிப்பாக மைசூரிலிருந்து சப்ளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கைத்தறி முறையை விட இயந்திர முறையை கையாண்டால் சிறந்த ஜரிகை தயாரிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் உண்மையுள்ள ஸ்டாப்.